இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 29, 2026, 29/4/2026, தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி இரவு 7:53 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. இன்று யோகம் சரியில்லை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில். அதனால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கடன் சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும். எதிரிகள் விஷயத்திலும் வீண் செலவுகள் ஏற்படும். இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் சரி, யூ வில் பி ரெடி ஃபார் ஆர்குமெண்ட். இன்றைக்கி சண்டை போடுறதே வேலையாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது எல்லாமே அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. குறிப்பாக இன்றைக்கி கடன் வாங்கிறதுக்கு போனீங்கன்னா அங்கேயும் உங்களால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோன் ப்ரொசீஜர் இல்லாட்டி உங்களுடைய ஆஃபீஸ் ப்ரொசீஜரில் கூட கேள்வி கேட்பீங்க. வேலை விஷயமா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயமா நீங்கள் ஆதார் கார்டு விஷயமா போகிறீங்க, கவர்மெண்ட் இ-சேவை மையத்துக்கு போகிறீங்கன்னா அங்கேயும் போய் வாக்குவாதம் பண்ணுவீங்க. ரூல்ஸ் கந்தசாமியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. உங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று உடல் சோர்வு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல இன்னைக்கு ஏதாவது இரத்த காயம் படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஆர்குமெண்ட் இல்லாமல் நிதானமாக உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொன்னீங்கன்னா மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உங்களுடைய தாயார் கூட உங்களுக்கு மனஸ்தாபம் மட்டும் இல்லை, வெறுப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் பொருள் இழப்பை ஏற்படுத்தும். அதனால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்றைக்கி கடன் வாங்கிறதுக்கு போனீங்கன்னா சற்று நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு கொடுக்குற கடனை கூட கேன்சல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய பிடிவாத குணம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றாலும் சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ரிஷப ராசி. 5ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக புதிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள், ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற்றாலும் அது இடமாற்றத்திற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் ஆரோக்கிய செலவு போன்ற விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் இன்னைக்கு நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விதமான சலிப்பில் இருக்கீங்க. உங்கள் தம்பியோ தங்கையோ அக்காவோ அண்ணனோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி செயல்படலைங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க. இன்றைக்கி வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்துல நீங்க சற்று சலனம் அடையறதுக்கான சூழ்நிலை, குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி இந்த சலனம் இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு தன வரவை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால சிலருக்கு கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, உங்க பேச்சு தாங்க சாமர்த்தியம். அடுத்தவங்களை அதிகாரப்படுத்தி தான் பேசுவீங்க. அதிகாரமான வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கினாலும் அதே எதிரிகளை உங்களிடம் மண்டியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் முன்ஜென்ம புண்ணியத்தையும் பெறக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். காரணம் என்னன்னா, குடும்ப தேவைகளுக்கான அலைச்சலாக இருக்கும், பண வருமானத்திற்கான அலைச்சலாக இருக்கும், குழந்தைகளின் எதிர்காலம் கருதி ஏற்படுகின்ற அலைச்சலாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் நேத்திக்கு குழப்பம் இருந்தது, இன்னைக்கு குழப்பம் தெளிவடையும். நாளைக்கு குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகள் காலேஜுக்கு போகிறாங்க, இல்லை மேல் படிப்புக்காக முயற்சி எடுக்கிறாங்கன்னா அவர்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பதட்டமான சூழ்நிலை இருக்கும். சில ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசியிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல், உங்களுடைய இமீடியட் பாஸ் உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு அதிகமான அலைச்சல் உடல் சோர்வை தரும். நீங்கள் வீட்டிலையும் வேலை பண்ணுவீங்க, வெளியிலையும் வேலை பண்ணுறீங்க. இது பத்தாதுன்னு அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அலைச்சல் ரொம்ப இருக்குது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படும். அதனால அலைச்சல் இருக்கும். இன்னைக்கு அவங்களுடைய குழந்தைகளுடைய காலேஜ் விஷயமாகவோ இல்லை மேல் படிப்புக்கான அட்மிஷன் விஷயமாகவோ அலைச்சல் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். இன்று முதலீடுகளில் சற்று கவனம் தேவை. ஏன்னா முதலீடு பண்ணினீங்கன்னா அது சில சமயம் எதிர்மறையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது சந்தோஷமான அனுபவங்களை தரும். அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் கை வச்சாலும் சரி சக்ஸஸ் தான். நீங்கள் வழக்கு சம்பந்தமாக போகிறீங்களா, சக்ஸஸ் உங்களுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்களா, உங்களுக்கு சக்ஸஸ் தான். இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அதாவது உங்கள் தரப்பு நியாயம் வெளிப்படுகின்ற நேரம். உடனே போலீஸ்க்கெல்லாம் எல்லாமே நான் லஞ்சம் கொடுப்பேனான்னு கேட்காதீங்க. நீங்கள் யாரும் கொடுக்க வேண்டாம், வாங்குகிற இடத்துலையும் அவங்க இல்லை. ஆனால் உங்கள் தரப்பு நியாயம் வெளிப்படுகின்ற நேரம். அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டு பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா எப்போவோ அப்ளை பண்ணி எப்போவோ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதுக்கு ரிசல்ட் எப்போவோ வந்திருக்கும். ரிசல்ட் ஒரு 6 வருஷம் இருக்கும். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அல்லது அது சம்மந்தமான இன்டர்வியூ பேச்சுவார்த்தைகளை கூப்பிடுவார்கள். இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். கடன் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளில் அதிக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எந்த குழந்தையால் உங்களுக்கு மனஸ்தாபம் குழப்பம் குடும்பத்தில் ஏற்பட்டதோ அதே குழந்தையால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான நேரம் வருது. அதே சமயம் உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நேரம் இருக்குது. அதனால் நீங்கள்
எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல லாபம் ஏற்படுறதுக்கான நேரம் வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வீட்டில் கணவன் மனைவி உறவில் திடீர் மாற்றங்கள் சண்டை சச்சரவுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் தொலைபேசி மூலமாக உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பொறுக்கலைங்கிறது காரணமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தம்பி தங்கைகளின் வளர்ச்சியால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்னைக்கு அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை தரும். ஆனால் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் வளர்ச்சியை தரும், குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்தும். இது எதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுடைய தேவைக்காக பேசினீங்கன்னா நல்லது, தேவையில்லாமல் பேசினீங்கன்னா பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையால் ஆதாயம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. அதனால் கவனமாக பேசுங்க. உங்களுடைய பேச்சு வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தினாலும் பண விரயத்தையும் பொருள் விரயத்தையும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்று வெளியூர்லேருந்து யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பழங்கதை பேசி சங்கடப்படுத்தாதீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நற்செய்தி அவங்களுடைய வேலை சம்பந்தமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் படித்து முடித்து 2 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்க, இல்லை கேம்பஸில் செலெக்ஷன் ஆகாமல் இருக்காங்கன்னா இன்றைக்கி நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு தான். நீங்கள் காசிப் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி லூஸ் டாக் விட்டுருப்பீங்க. அது உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் உங்களுக்கு பதவி பறிபோகும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக பேசுவீங்க. பேசுறது தப்பு கிடையாது, நியாயமாக பேசணும். எதிர்மறையாக பேசினீங்கன்னா எதிரிகளால் அவமானப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. கன்னி ராசி, ராசியில் சந்திரன் அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்னைக்கு உங்களுடைய கௌரவம் உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் அல்லது உறவுகளால் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை திட்டுவாங்க, ஆனால் உங்களை பற்றி பெருமையாகவும் பேசுவாங்க. இது என்ன சார் வில்லங்கம் அப்படின்னா, உங்களை பற்றி பெருமையாக பேசும்போது நீங்கள் பண்ணின தப்பை சொல்லுவாங்க. உங்கள் தப்பை பற்றி பேசும்போது உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை உருவாக்குவார்கள். குடும்பத்தில் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு பேசுகிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பேசுகிறத விட கவனிக்கிறது நல்லது. அதே சமயம் இன்னைக்கு மனசில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக வேலை சம்பந்தமாக முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற குதூகலமான நாள். யார் என்ன சண்டை போட்டாலும் சரி நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. இன்னைக்கு மனசில் ஒரு விதமான சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது புதுசாக ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அப்ளை பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்கும், ஆனாலும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய நட்புகளின் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுகின்ற தெளிவான நாள். துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க, ஆனால் அதில் வெற்றி அடைகிறது தாமதமாகும். அதே சமயம் புதிய முதலீடுகள் விரயங்களை ஏற்படுத்தும். இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த செலவையும் பண்ணாதீங்க. இன்னைக்கு அதிகப்படியான செலவுகளால் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்கு. அது உங்களுக்கான மருத்துவ செலவுகளா உங்க உறவுகளுக்கான மருத்துவ செலவுகளாங்கிறது இருக்கு. அதே சமயம்
வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்காகவும் சில செலவுகள் ஏற்படும். அதாவது கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சில செலவுகளை பண்ணுவீங்க. வெளியூர் போகிறீங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது அஃபீஷியலாக போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தாயாரின் பிடிவாத குணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதாவது அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கான செலவாக இருக்காது. நீங்கள் எந்த செலவு பண்ணாலும் வீட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் தம்பி தங்கைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதனால உங்களுடைய குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது பணத்தை கொடுத்து அன்பு வாங்குற நிலைமையில இருக்கீங்க. அதனால் பொறுமை காப்பது அவசியம். ஏன்னா உங்களுடைய உண்மையான உறவு யாருங்கிறது இன்னைக்கு உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நேரத்தை வீணடிக்கிற செயல்தானே தவிர மற்றபடி வருமானத்துக்கான வாய்ப்பு இல்லை. விருச்சிக ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் தேவையில்லாமல் சில பேருடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் உங்களை சுற்றி இருக்குது. உறவுகள் விஷயத்தில், அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி விஷயத்தில் இன்றைக்கி மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு முதல் எதிரியே. அதனால் அவங்கள ஃபுல்லாக நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. நண்பர்களின் மூலமாக வரவேண்டிய பணபாக்கைகள் இன்னைக்கு வசூலாகிறதுல ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை வேலை கிடைச்சும் அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிப்பு மூலமாக மேல் படிப்புக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய எக்ஸாமில், நீங்கள் எழுதின எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. உங்களுடைய உறவுகள் விஷயத்தில், உங்களுடைய உறவுகளை சுற்றி இருக்கிற விஷயத்தில் நீங்கள் ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகள் கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு அது சம்பந்தமான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் ஆஃபீஸ் விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கான தீர்வு கிடைக்கும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில புதிய மாற்றங்கள் ஏற்படும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பிஸ்னஸில் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நட்புகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க தான் ஜாஸ்தி. உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களே தவிர உங்களை பற்றி மறைமுகமாக நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இது உங்களுக்கு முன்கோபத்தை அதிகரிக்கும். அதனால் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கோபப்படுறதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நம்பகத்தன்மை வெளிவருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். உங்களை பற்றின உண்மையான விஷயங்களை வெளிக்கொணர்வதற்கு நீங்கள் கோபப்படாமல் இருந்தால் தான் நடக்கும். இன்று உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில், தொழில் ரீதியான எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதீத லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி,
பாக்கியஸ்தானத்துல களத்திர ஸ்தானாதிபதியான சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. ஆனால் உங்கள் வார்த்தை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் நியாயமாக பேசி சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் அதிகரிக்கும். மனசில் இருந்த கோபம் வெளிப்படும். ஆனால் அது குழந்தைகள் கிட்டையும் உடன்பிறப்புகள் விஷயத்திலிருந்தான் வெளிப்படுமே தவிர மற்றவங்க விஷயத்தில் உங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் வராது. பண விவகாரங்கள், குறிப்பாக குடும்பம் சார்ந்த பண விவகாரங்கள் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான பண விவகாரங்களில் இன்னைக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் குழந்தைங்க உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் உங்களுக்கு திருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நட்புகளின் உதவியை கொண்டு புதிய தொழில் துவக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கும்பராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். அவசரப்பட்டு வார்த்தை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் நீங்கள் வார்த்தையை கொடுத்துட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் கவனமாக இருங்க. குறிப்பாக குடும்ப உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றிகள் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மீது அல்லது உடன்பிறப்புகள் மீது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் யார் மேலே கோபத்தில் இருக்கீங்களோ அவங்கள நேரில் பார்த்து வச்சு விளாசிடுவாங்க வார்த்தையால். அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஒரு வார்த்தை குடும்பத்தை சேர்க்கணும். ஆனால் உங்கள் வார்த்தையை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் அதுவும் நெஞ்சு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தவறுகள் பெரிதுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் தனிமையில் இருக்கும்போதோ இல்லை உங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்காக ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பொது வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதாவது தம்பி தங்கைகள்கிட்ட ஓவராக கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. இது உங்களுடைய குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் அவங்க தான் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுடைய குதர்க்க பேச்சு உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும். இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் சரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. அவங்க பேசுறதுக்கு நியாயமான விஷயம் தெரிஞ்சால் கூட வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. மீன ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன், இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நட்புகளின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த மனபேதம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல உச்ச சூரியன் இருக்கிறனால உங்கள் வார்த்தைகள் அடுத்தவங்களை குடும்பத்தார எதிரியா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் கடன் தான் ஜாஸ்தி ஆகும். பூமி லாபம் இருக்காது. பூமி லாபம் இருக்கும், ஆனால் அது சம்பந்தமான கடன் ஜாஸ்தி ஆகும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தினாலும் அந்த நண்பர்களிடமே உங்களுடைய குதர்க்க புத்தியை காட்டுவதன் மூலமாக அவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு சலிப்புத்தன்மை வரத்துக்கான காரணமாக இருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி யாருக்கிட்டையும் உங்கள் குதர்க்க பேச்சை வச்சுக்காதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உடம்புல இருந்த வியாதி மறைவதற்கான சூழ்நிலை. உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும்.
எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகிறதுக்கான நேரம் இது. எதிரிகள் அடங்கி போவார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் மட்டும் இல்லை, புதிய நட்புகளின் அறிமுகமும் கிடைத்து அதனால் சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இத்தனை நாளாக குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காம இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட இருந்து அவங்க உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுறதுனால சப்போர்ட் பண்ணுறாங்கிற பேரில் உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் பொறுமை காப்பது அவசியம். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.